அந்த அம்மன் கிட்ட சண்டை போட்டாவது என் மருமகளோட உயிரை நான் மீட்டுட்டு வருவேங்க. விஷால், நீ கவலைப்படாதடா. நம்ம இசைக்கு எதுவுமே ஆகாது. நீ இங்கே இருந்து இசை நல்லபடியா கண்டு முழிச்சிட்டான்னு நல்ல செய்தியை மட்டும் எனக்கு போன் பண்ணி சொல்லு. அது வரைக்கும் நான் கோவிலை விட்டு நகரவே மாட்டேங்க சொல்லிட்டேன். நான் போறேன். போ, எங்க வேணாலும் போ. உன்னால அவ சாகிறத தடுக்க முடியாது. என் புள்ள அசோக்கோட உயிரை காப்பாத்த போய் என் மருமக இசை இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. தாயே, அவளுக்காக நான் இப்போ அங்க பிரதர்ஷனம் செய்ய போறேன். எப்படியாவது அவளோட உயிரை காப்பாத்தி கொடுங்க தாயே. எடுத்துக்கோங்கம்மா. டாக்டர், என் வைஃபை நான் பார்க்கலாமா டாக்டர்? ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இது ஐசியூ சார். அப்படிலாம் உள்ள போய் யாரும் பார்க்க முடியாது சார். டாக்டர் டாக்டர், எனக்கு இப்பவே என் வைஃபை பார்க்கணும் போல இருக்கு டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். சார், நீங்க படிச்சவங்க தானே? அப்படிலாம் உள்ள போக முடியாது சார். டாக்டர், சொல்லிட்டே இருக்கேன். உள்ள விட மாட்டீங்களா? டேய் விஷால், பொறுமையா இருடா. அமைதியா இரு விஷால். சொல்லுங்க டாக்டர். நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. சார், விஷால், அமைதியா இருங்க. அமைதியா இருப்பா. சார், இது ஹாஸ்பிடல் சார். இப்படிலாம் சத்தம் போடக்கூடாது சார். ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க. டாக்டர், ப்ளீஸ், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ என் வைஃப் டாக்டர். நாங்க ரெண்டு பேரும் எங்க வாழ்க்கை இனிமேதான் வாழவே ஆரம்பிக்கணும் டாக்டர். அக்கா, இத பாக்குறதுக்கு எவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? ப்ளீஸ் டாக்டர். டேய் விஷால். டாக்டர், என் வைஃப் ரொம்ப பாவம் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். சரி, நீங்க மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துட்டு வாங்க. சரியா? Thank you, doctor. இட்ஸ் ஓகே. போங்க. இசை. ஸ்டேஜா, நீ அந்த பாம்ப வர வச்சப்போ கூட வழக்கம் போல இந்த பிளான ஏதோ ஒரு இடத்துல சொதப்பும் தான் நினைச்சிட்டு இருந்த. ஆனா நம்ம துளி கூட எதிர்பார்க்காத மாதிரி அந்த பாம்பு கரெக்டா இசைய குத்துன்னு நினைச்சு கூட பார்க்கல. அந்த பாம்பாட்டி சொன்ன மாதிரி இசை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அக்கா, இந்த பாம்பு கடிச்சா லட்சத்துல ஒருத்தர் தான் பிழைக்க முடியும்னு அந்த ஆளு சொன்னாரேக்கா. நீங்க கேட்கலையா? அவ சாகுறது உறுதிக்கா. அவன் சொல்லி கேக்குறத விட டாக்டரே இசையை காப்பாத்த முடியாதுன்னு வந்து சொல்லுவாங்கன்னு பாக்குறேன். ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்க. வருவாங்க. நானும் அந்த நல்ல செய்திய கேட்கறதுக்கு தான் அவளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இசை. டேய் டேய் விஷால், ஒருத்தரும் இசை எப்படி இருக்கான்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்கடா. ராகவ், நீயாவது என்னன்னு கேளுடா. அப்பா இருங்கப்பா. ஹலோ விஷால், என்னாச்சுப்பா? இசைக்கு ஒண்ணும் இல்லையே. டாக்டர் என்ன சொன்னாங்க? அம்மா, இசை உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா. நிஜமாவா? ஆமாமா. அவளுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அம்மா, இன்னொரு அரை மணி நேரம் தாம்மா, அவ கண்ணு முழிச்சிருவா. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொல்லிட்டாங்கம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். நீங்க சீக்கிரம் வாங்க. அம்மா தாயே, என் வேண்டுதல் வீண் போகல தாயே. என் மருமகளை எனக்கு திருப்பி கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி தாயே. ஐயோ ஸ்டேஜா, டாக்டர் சொன்னதை பார்த்து இவ சாக மாட்டோம் போல இருக்கே. இப்ப நீ என்ன பண்ண போற? அக்கா, இசை பழைச்சா என்ன? நாம பிளான் பண்ணது அசோக்குக்கு தானே? நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா?
இப்போ எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க. அந்த அசோக் மட்டும்தான் வீட்ல தனியா இருக்கான். அம், அதுக்கு இப்போ என்ன ஸ்டேஜா? அக்கா, இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணி அசோக்கை நம்ம காலி பண்ணிடுவோம்க்கா. அதுதானக்கா நம்ம பிளானே. அ, 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 ஆனா அந்த பாம்பு இன்னும் வீட்ல இருக்குமா என்ன? அதெல்லாம் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். இந்தா, என்ன பண்ண போற அத சொல்ல முதல்ல. அசோக் அவன் ரூமுக்குள்ள தான் இருக்கான். அவனை ரூமுக்குள்ளேயே வச்சு கொளுத்திர போறேன். ஆ? ம். வாங்க 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 வாங்க. என்ன லைட் ஆஃப் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கா? இப்படி இருந்தா என்னக்கா? மெதுவா வாங்க. மெதுவா. மெதுவா மெதுவா கொளுத்து கொளுத்து. ஆ. ஐயோ சீக்கிரம். பார்த்து பார்த்து பத்த வைங்க. ம், ஆமா, பார்த்து பத்த வைங்க. அப்புறமா உங்க மேலே நெருப்பு பட்டு நீங்களும் எரிஞ்சிட போறீங்க. இவன் ஐசியூல இருக்கிற இசை கிட்ட காதல் வசனால பேசிட்டு இருந்தா இங்க வந்தா. நீங்க 2 பேரும் நைஸா ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பும் போதே அடுத்த டார்கெட் அசோக் தான் எனக்கு தெரியும். ம். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் இசை மேல பாம்பை ஏவி விட்டுட்டு அவ லைஃப முடிக்க பார்த்தது மட்டும் இல்லாம என் அண்ணன் லைஃபையும் காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆ. இதுக்கு மேலே உங்களை சும்மா விட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. அடுத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கிற உங்களோட அசிங்கமான ஆட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு எண்டு கார்டு போடுறேன். அத்த, இவளோட சேர்ந்து சொந்த அண்ணன் பையனை அழிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு உங்க புத்தி அவ்வளவு மோசமாயிடுச்சுல்ல? ஐயோ விஷால், ஐயோ அம்மா. ஐயோ விஷால் வேண்டாம் 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 விஷால், நான் சொல்றது கேளு விஷால், வேண்டாம். விஷால், ஐயோ அம்மா. விஷால், அம்மா. வேண்டாம் விஷால், ஐயோ விஷால் விஷால் சொன்ன கேளு நீங்க விஷால். என்கிட்ட வசமா மாட்டீங்க. இசை எங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. நீங்க இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு நெக்ஸ்ட் மர்டருக்கு ஸ்கெட்சா போடுறீங்க. முடிச்சு விடலாம் நான் பாக்குறீங்க.